கஞ்சா விற்பனை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆட்சி படுகொலைக்கு நீதி வேண்டும். இது அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம். போராட்டம், இது போராட்டம், போராட்டம், அது போராட்டம். போராட்டம், இது போராட்டம். குழந்தை ஆட்சிக்கு நீதி கேட்டு போராட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். போதை விற்பனை போதைப் பொருள் உபயோகிக்கும் ஆசாமிகளால் 9 வயது நிரம்பிய அட்டவணை இனத்தைச் சேர்ந்த குழந்தை ஆர்த்தி கடத்தப்பட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு துடிக்க அந்த குழந்தையை கொலை செய்து வாய்க்காலில் வீசிய சம்பவம் என்பது நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அகில இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த செயலை கண்டித்து இந்திய அளவில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் இந்த குழந்தையினுடைய மரணத்தில் புதுச்சேரி மாநில மக்களே கொந்தளித்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு சார்பில் எந்த ஒரு அமைச்சரும் சபாநாயகரும் அந்த குழந்தையினுடைய மரணத்தை கூட போய் பார்க்காம அவங்களுக்கு ஒரு பூ கூட வைக்காமல் செய்தது என்பது ரொம்ப இது தவறான ஒரு செயல். இது மனசை பதப்பதைக்கக்கூடியது. இது ஏன்னா ஆளக்கூடிய அரசு என்பது இந்த பிரச்சனையில் ஓடி ஒளிந்து பதுங்குவது போல இருக்கின்றது. இது போதைப்பொருள் விற்பனை அங்கே செய்யப்படுவதாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவித்தார். அந்த அடிப்படையில் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் தேடப்படுகின்ற குற்றவாளிகளோடு புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு தொடர்பு இருக்கின்றது என்கின்ற விதத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் நேற்று தினம் பேட்டியளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நபர்கள் மீது இன்று வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போன்று இந்த சிறுமி மரணத்துக்கு முழு பொறுப்பு அரசை ஏற்க வேண்டும். சிறுமி மரணத்துக்கு நீதி வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் முழுமையாக கஞ்சா விற்பனை போதைப்பொருள் விற்பனை தடுக்கப்பட வேண்டும். இக்கால இளைஞர்களுடைய வாழ்வுக்கு இன்றைக்கு முழுமையாக அழிக்கப்பட்டு வருகின்றது. ரெஸ்டோ பார்கள் என்கின்ற விதத்தில் புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆளும் அரசை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு அதிமுக சார்பில் பந்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த பந்து போராட்டம் இந்த நிமிடம் வரை முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த பந்து வெற்றி போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிமுக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை, இந்த ஆளக்கூடிய இந்த அரசு இதற்கு மேலும் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களிடம் கருணை காட்டி கொண்டு இருந்தால் அதிமுக சார்பில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களுடைய அனுமதியோடு மாநிலம் தழுவிய அளவில் மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நீதி வேண்டும்.
செல்போன் எடுத்து கண்டிக்கிறோம்.